வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வரை எந்த அரசாங்கம் பண்ணல. நாங்க பண்ணிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால வேலை கிடைக்க போகுது. இன்னொன்னு ஒண்ணே சொல்லிக்கிற பேரவைத் தலைவர்களே, இங்க வந்து அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை வந்து ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள், முதலீட்டாளர்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க, தப்பா நினைக்க மாட்டாங்களா, தவறா செஞ்ச மாட்டாங்களா, இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொன்னாங்க. நேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 110 கீழே கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்திருக்கிறாங்க. இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறா நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்களா தான். முதலீட்டாளர் இருக்கக்கூடியது பரந்தூர் விமான நிலையம் தான் மிக முக்கியமான. இது நான் கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல எடுத்தோம். பொதுப்பணித்துறை அமைச்சர் பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரான எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இது உறுதியாக சொல்றோம். மாண்பு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு. எங்களுடைய தலைவருடைய முதல் பிரச்சாரம் காலடி பட்டது விவசாயிகளுடைய கண்ணீருக்காக. விவசாயத்திற்காக குரல் கொடுக்க சொல்லக்கூடிய டெல்டாவில் பிறந்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் பரந்தூருடைய விவசாயிகளுக்கு எதிராக, பரந்தூர் மட்டுமல்ல திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகளுக்காக குண்ட சட்டம் போட்டது வந்து திமுக. விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நீர்வளமும் எத்தனை ஏரிகள் என்பது இருக்கிறது மூத்த உறுப்பினர் தெரியுமா? 381 ஏரிகள் நிறைந்த மாவட்டம். அப்ப 381 ஏரிகளை பத்தி அவங்க பேசுனதில்ல, மக்களுடைய குரலுக்கு பேசுனதில்ல. நேற்றே வந்து தெளிவா சொல்லியாச்சு, சென்னை விமான நிலையத்துடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் நேற்றிலிருந்து திமுக இந்த விமான நிலையம் இல்லைன்னா தமிழகத்தோட முதலீடே போயிடும், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே இருக்காது. முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் திமுக எல்லாரும் சொல்றாங்க, இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம். எந்த நிறுவனம் இருந்தாலும் முதலமைச்சர் இன்னைக்கு நேரடியாக சந்தித்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் வாங்க, நான் 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஎம். அப்படிதான் ஒவ்வொரு துறையில நடந்துட்டு இருக்காரு. அதனால இது கூட நடந்துச்சு. நாசினவன தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி என்ன ஜி ஸ்கொயர் நிறுவனம் பத்தி சொன்னோன்னு திடீர்னு டக்குனு எந்திரிச்சார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு மாண்பு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும்போது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும் தான் தெரியும். டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் இந்த கட்சி பேர் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்டை வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்படுறது? இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். அப்ப இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க வந்து விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம் இத்தனை ஏரி 381 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டது. வர இதில் எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளீடுகளை எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளையருக்கு நாங்க வரதுக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க வந்து பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள் 60 நாட்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்க. பதிவு பண்ணுறோம். எரியுதடி மாலா, ஃபேனை போடு.